அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வெளியான அரசு வேலைவாய்ப்புகள் டுடே கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டில் 9/2/2026க்கான புது அப்டேட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைய பதிவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சிறுதொழில் கழகத்தில் ஒரு காலியிடங்களுக்கு டிரைவருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொது ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி அது மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் எதுவும் மென்ஷன் பண்ணலை. டிரைவிங்கில் ஸ்கில் இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 28/2/2026 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி அவங்க அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கரூரில் இருக்கக்கூடிய பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் 2 காலியிடங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் நைட் வாட்ச்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 8ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் கரூரில் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியமில் 5 காலியிடங்களுக்கு ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் நைட் வாட்ச்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 8th முடித்தவங்க இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 13/2/2026 இதுக்கும் அப்ளை பண்ணணும். அதே போல் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் கரூரில் இருக்கக்கூடிய அங்கே பிளாக் கோஆர்டினேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 16/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்ட சுகாதார சங்கமில் ஒரு 17 காலியிடங்களுக்கு பிளட் பேங்க் கவுன்சிலர், ஐசிடிசி கவுன்சிலர், ஐசிடிசி லேப் டெக்னீஷியன், ஆடியாலஜிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், டாக்டர், அட்டெண்டர், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், சிகிச்சை உதவியாளர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8ஆம் வகுப்பு, டிஎம்எல்டி, டிஎன்டி, டிஃபார்ம், பிஎஸ்எம்எஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மதுரையில் 15 காலியிடங்களுக்கு பிளாக் கோஆர்டினேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 16/2/2026 அதுக்கு அப்ளை பண்ணணும். அதே போல் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல்லில் 14 காலியிடங்களுக்கு பிளாக் கோஆர்டினேட்டருக்கான அப்டேட் இருக்குது. இதுக்கும் ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 16/2/2026 அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் விருதுநகரில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் விருதுநகரில் 23 காலியிடங்களுக்கு பிளாக் கோஆர்டினேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். 16/2/2026 அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் சேலம்லையும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமில் 13 காலியிடங்களுக்கு பிளாக் கோஆர்டினேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 16/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். சேலமில் இருக்கக்கூடிய ஆவின் பாலகத்தில் 2 காலியிடங்களுக்கு வெட்டினரி கன்சல்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெட்டினரி ஃபீல்டில் கிராஜுவேட் முடித்தவங்க, அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13/2/2026 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து ஈரோடு தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் 1 காலியிடங்களுக்கு லைப்ரரியன் கேர்டேக்கருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு 10th முடிச்சுட்டு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கோர்ஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23/2/2026 அதுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து சென்னை மெட்ரோ ரயிலில் 19 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் அண்ட் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் இல்லைனா எம்இஎம்டெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஐஐஎம் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் 2 காலியிடங்களுக்கு ஃபினான்ஸ் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிகாம், எம்காம், ஐசிஎம்ஏ, சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 26/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து மசாலா வாரியம் ஸ்பைசஸ் போர்டில் 3 காலியிடங்களுக்கு ட்ரெயினி அனலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நேர்காணல் மாதிரி இருக்கும். 27/2/2026 அன்றைக்கி உங்களுக்கு நேர்காணல் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நேர்காணலில் கலந்துக்குவாங்க. இப்போ நம்ம 9/2/2026 அப்டேட் என்னங்கிறது பார்த்தோம். இதுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டைரெக்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
நீங்கள் அதில் போய்ட்டு அறிவிப்பை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.